ஹாய் ஆல். ஸோ வெல்கம் டு ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸ். எப்போவுமே என்னோடய கிளாஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக எந்துவாக ஒரு ஹாப்பியான ஃபீலோட தான் நானும் இருப்பேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு மாடலுக்கு வந்து அன்றைக்கி பண்ணது தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூ கேன் see her டோன், அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு நம்ம அழகாக டெப்த்தாக கொண்டு வர போகிறோம் அப்படின்றதா இந்த vlog. ஒரு ப்ராடக்ட்டுமே என்ன நான் யூஸ் பண்ணுறேன், எங்கே வாங்கலாம், அதோடைய ப்ரைஸ் என்ன எல்லாமே சொல்லி கொடுப்பேன். அன்னைக்கு நான் யூஸ் பண்ணது வந்து மிக்ஸ் ஆஃப் கிரைலான் அண்ட் மேக். ஸோ கம்ப்ளீட்டாக மேக் வச்சு ஒன்று எடுப்போம். மிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் கிரைலான் அண்ட் மேக் மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறது பிரைடல் அப்படின்ற கிளாஸ் தான் அன்றைக்கி எடுத்துகிட்டு இருந்தேன். எஸ், இது எல்லாமே மேக்கோட ஐஷேடோஸ் அண்ட் திஸ் இஸ் ரூலர் அப்படின்னு ஒரு கலர். இட்ஸ் மை ஃபேவரட் கலர் விச் ஐ யூஸ் ஃபார் க்ரீஸ் கட்க்கெல்லாம் வந்து ஜாஸ்தி அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் அன்றைக்கி காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ யூ கேன் சி ஒரு ஃபேர் மாடலுக்கு நம்ம பண்ணாலும் நிறைய நுணுக்கங்கள் இருக்குங்க. அவங்க ஐப்ரோஸை நோட் பண்ணுங்களேன், ரொம்ப ஸ்கேண்டி, ரொம்ப லைட் கலர். ஸோ நீங்கள் பாட்டு எடுத்து டார்க்காக பிளாக்காக அவங்களுக்கு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இட் வில் லுக் லைக் வெரி ஆட். ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியலாக காமிச்சிரும். ஷீஸ் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட், ஒரு ஸ்டேஜ் மேக்கப்புக்கு பண்ணுற ஒரு மேக்கப் மாதிரி ஆகிடும் அது. ஸோ ஒரு ஃபேர் டோனும் டார்க் டோனும் எங்கள் கிளாஸில் எங்கள் 15 days ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்டிக் கோர்ஸில் ஃபேர் டோன்ஸ் காமிப்போம், டஸ்கி டோன் காமிப்போம், டார்க் டோன்ஸ் காமிப்போம், பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கின் காமிப்போம். இது எல்லாமே வரும். ஸோ இந்த ஃபேர் டோனில் என்ன கற்றுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐப்ரோஸ் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றது. அதே மாதிரி கான்டோர். ஸோ எல்லாருக்கும் கான்டோர் பண்ணுற மாதிரி ஃபேர் ஸ்கின் கான்டோர் பண்ண முடியாது. அண்ட் அந்த ஷேடை வந்து ஃபேர் ஸ்கின்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா ரொம்ப டார்க்காக காமிச்சிடும் அந்த ஸ்கின்னை அண்ட் சம்டைம் பிளெண்ட் ஆகாது அவங்க ஸ்கின் டோனோட. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க மேக்கப்பில். வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் டார்க் ஸ்கின் காமிங்க, டார்க் ஸ்கின். எஸ், டார்க் ஸ்கின் இஸ் ஆல்சோ தேர், பட் யூ ஷுட் ஆல்சோ learn fair skins. ஸோ ஃபேர் ஸ்கின்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் டார்க் ஸ்கின்னுக்கு பண்ணுற மாதிரி ஃபேர் ஸ்கின்னுக்கு பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாக்டாக அந்த சாரியில் என்ன ஷேடு இருக்கோ அதே ஷேடு தான் நான் கொண்டு வந்தேன். ஸோ ஓவரால் முடிக்கும் போது யூ கேன் சி. அண்ட் ஐப்ரோஸ், எஸ், ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஐ யூஸ் அன் ஆங்குலர் ப்ரஷ் அண்ட் இது வந்து பவுடர். ஓகே, டியூவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குது. நீங்கள் நாய்க்கா ஆன்லைனோ sephora.comலாம் போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ நேச்சுரலாக அந்த ஐப்ரோஸ் கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த தப்பு தான் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியுமே தவிர நீங்கள் அழகாக பண்ண விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் மேக்கப். ஓகே, எங்கேயுமே தப்பு பண்ணாமல், அதுக்கு தான் வந்து கிளாஸுக்கு வராங்க, அதுக்கு தான் கற்றுக்குறாங்க, அதுக்கு தான் பேமெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் மோர் அண்ட் மோர் டெக்னிக்ஸ். நிறைய டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுப்பேன் நான். அண்ட் நிறைய எக்கனாமிக்கல் டெக்னிக்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய நார்ஸ் மஸ்காரா விச் இஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் டு ஃபினிஷ். ஸோ அந்த ஆல்மோஸ்ட் கோயிங் டு ஃபினிஷ் ஸ்டேஜை வந்து நான் எப்போவுமே தூக்கி போட மாட்டேன். ஐ யூஸ் இட் ஃபார் மை ப்ரோஸ். இந்த மாதிரி நிறைய 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 தில்லாலங்கடி டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் பேர்ல்ஸ் பியூட்டி அகாடமியில். இது நான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொன்னேன், இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நான் சொல்லணும். அப்படி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் அகாடமிக்கு வாங்க. எங்களோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து July 26th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. டோன்ட் மிஸ் இட் கைஸ். உங்களுக்கு மேக்கப் பிடிக்கும் அப்படின்னா, கற்றுக்க பிடிக்கும், பண்ணணும் பிடிக்கும், அண்ட் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போகணும், நல்ல ஏர்னிங் இருக்கணும் எனக்கு அப்படின்னா புரிஞ்சு நல்லா தெளிவாக நீங்கள் இங்கே கற்றுக்கலாம். அண்ட் இந்த 15 days கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 days மட்டும் கிடையாது, வி கால் இட் ஆஸ் அ லைஃப் டைம் கோர்ஸ். அதாவது நீங்கள் முடித்ததுக்கப்புறம் கூட என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் வரலாம். அதாவது ஃபோன் காலில் கிளாரிஃபை, அதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறோம் மேம், சும்மா வர முடியாது அப்படின்னுவீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து லைக் ஒரு கால் பண்ணி கேட்க வேண்டிய விஷயங்களில் காலில் எடுப்பேன், வீடியோ கால்ஸ் எடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போயாவது வரும்போது கூட யூ கேன் அட்டெண்ட். அண்ட் சப்போஸ் ஒரு ஏப்ரஷ் மேக்கப் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டிங்க, பட் ஸ்டில் இஃப் யூ ஹாவ் டவுட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பவும் நாங்கள் சொல்லி கொடுப்பேன். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் நான் அந்த வார்த்தையை சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தைரியமாக படிக்கிறாங்க. ஓகே, ஆர்த்தி மேம் இருக்காங்க, முத்துலட்சுமி மேம் இருக்காங்க, எதுனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எஸ், வி ஆர் தேர் டு சப்போர்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எவர் இன் எவர். ஸோ இதுதான் டர்மா. ஸோ கிரைலானோட டர்மா அண்ட் அதில் வந்து என்னெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணோம். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து மேக்கோடைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், அதே சமயம் வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது அந்த ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிப்பேன். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன், அதாவது சிம்பிளாக புரிகிற மாதிரி.
ஸோ ஐ டோன்ட் மேக் இட் வெரி ஒரு மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக கன்ஃபியூஸ் பண்ணவே மாட்டேன். எப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியும். ஸோ அது அதாவது அவங்க மனசில் அப்படி பதியும் நான் பேசுகிற அந்த விஷயம். ஸோ ஈஸியாகவும் இருக்கும் அவங்க எடுத்து பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லி கொடுக்குற விஷயம் கான்டோர். எஸ், கான்டோருக்கு வந்து நான் வந்து ஐ ஹவ் யூஸ்டு டெர்மாவுடைய கான்டோர் கலர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் சொல்லியிருந்தேன். எஸ், யூ கேன் சி அந்த வே ஆஃப் அப்ளிகேஷன். ஒரு ப்ரஷ் எப்படி நிறைய பேர் கேட்குறாங்க, மேம் 15 டேஸில் முடியுமா? எஸ், 15 டேஸில் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். அப்படி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் கிளாஸை. ஒரு ப்ரஷ் எப்படி பிடிக்கணுன்றதுலேருந்து இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய மேக்கப் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். எஸ், மை மாடல் இஸ் ரெடி நவ். ஸோ அன்றைக்கி வந்து இந்த சாரி ட்ராப்பிங்கும் நாங்கள் எடுத்திருந்தோம். அண்ட் யூ கேன் சி ஹர் பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரு மாதிரி பிளர்ராக இருந்தது அவங்க ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, கரெக்டாக. ஸோ இப்போ வந்து அவங்களோட ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம். அன்றைக்கி ஹேர் ஸ்டைல் வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹேர் ஸ்டைல்லையும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வேரியேஷன், ஒரு மெஸ்ஸி பன் அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி. யூ கேன் சி த பேக் ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு அந்த நீட்டாக அதை பின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே. ஸோ திஸ் இஸ் த லுக். திஸ் இஸ் வித் வெரி பேசிக் ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஹைலைட்டரும் மேக் தான் யூஸ் பண்ணேன். லிப்ஸ்டிக் இஸ் ஆல்சோ மேக். அண்ட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டபுள் ஷேட், ஒரு மெட்டாலிக் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் July 26th ஓப்பன் ஆகுது. See you all at Pearls Beauty Academy. Thanks for watching and bye-bye. Take care.